BBTs, வெல்கம் டு பிபி பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன்னா, லிப்ஸ்டிக் நான் எப்படி போடுறேன், அப்புறம் லிப்ஸ்டிக்கோட ஜெல் பேஸஸ் போடுறேன்னா இல்லை மேட் பேஸஸ் போடுறேன்னா அப்படின்ட்டு நான் காட்ட போகிறேன். லிப்ஸ்டிக் ஆயில் பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நான் மேட் போடுவேன். அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அதை பற்றி நான் உங்களுக்கு சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன். நான் எப்படி ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா லிப்பில் வந்து நிறைய பேர் வந்து ப்ராப்பராக போட மாட்டாங்க, வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் போடுவாங்க, லிப் பாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் போடுற லிப்ஸ்டிக்ஸ் எதுவுமே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கேட்பாங்க. அதனால் நான் அதை எப்படி போடுறேன், ஒன் டே ஃபுல்லாக அது ரிமூவ் ஆகாமல் இருக்கும். டீ குடித்தா, தண்ணி குடித்தா, எந்த லஞ்ச் முடித்தா கூட எப்படியே இருக்கும். அதனால் அதை எப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த ரெண்டு கலர் ரொம்ப பிடிச்சது. இந்த கலர் இது வந்து கலர் கிஸ் பியூட்டி அப்படின்னு ஒரு இது சூப்பராக இருக்கும். ஆயில் பேஸஸில் நல்லா இருக்கும். மேட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், லிப் லைனர் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி வந்து லிப் பாம் ரொம்ப கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா லிப் ட்ரையாக இருக்கும், அதனால லிப்ஸ்டிக் போடக்கூடாது. பிளாக் ஆகும், ரொம்ப ட்ரை ஆகும், ஸ்கின் பீல் ஆகும் லிப் பாம் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, பார்க்க லுக்காக இருக்காது. லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறம் அது லிப்ஸ்டிக் மேலேயோட ஸ்கின் பீல் ஆகி வரும், ஒரு லுக்காக இருக்காது. அதனால் லிப் பாம் எப்போவுமே நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நான் லைன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? லிப் லைன் எது கொடுக்குறோன்னா, இப்போ சிலர் வந்து லிப்ஸ்டிக்கை டைரெக்டாக அழகாக ஷேப்பாக போடுவாங்க, சிலருக்கு போட தெரியாது. அதுவும் இல்லாமல் நம்ம லிப்பு நல்லா ஷேப்பாக காட்டுறதுக்காக லைன் கொடுக்குறோம். அது வந்து சிலர் போட தெரியாது. லிப் லைன் கொடுத்துட்டோம்னா நம்ம லிப்ஸ்டிக் போட சொல்ல நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம லிப் லைனும் கொடுத்துக்கலாம். அது போட்டால் இப்போ நம்ம லைட் கலர் போடலாம்னா ஒரு டார்க் கலர் ஷேடு லைனர் கொடுத்தோம்னா நம்ம லிப்ஸ்டிக்கோட லுக்கு நல்லா எடுத்து காட்டும். இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் போட்டாச்சு. எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா நான் இந்த ஷேடு யூஸ் பண்ணி சென்டரில் இங்கே மட்டும் யூஸ் பண்ணி அந்த ஷேடை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் இது அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் மேட் ஃபினிஷாக இருக்கும். இந்த ஷேடு வந்து இங்கே மட்டும் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? கொடுத்துட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா லைட் ஷேட் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கவும் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் மேட் போடுறது அவ்வளோ நான் மேட் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால நான் ஆயில் பேஸ் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் மேட் போடுறதுனால எனக்கு லிப் கொஞ்சம் நல்லா. ஓகே, இன்னைக்கு டிப்ஸ் இதுதான். இதுக்கப்புறம் ஒரு நல்ல டிப்ஸோடு நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.